பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விசை உங்கள் யாவரையும் இந்த மார்னிங் டிவோஷன் வழியாக பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த வீடியோவில் நம்ம நோ காசிப் அப்படிங்கிற புக்ல இருந்து ஒரு சில காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். ஒரு 3 வசனங்களை நான் சுட்டி காட்டினேன். கோல்காரனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது, கோல் சொல்லி தெரியக்கூடாது என்று வேதம் நமக்கு தெளிவாக கூறுகிறது. அது விளையாட்டு போல் இருந்தாலும் உள்ளத்திற்குள் தைக்கும் அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக அதை பரப்பியும் விடக்கூடாது அப்படிங்கிறதை குறித்து நாம் தியானித்தோம். தொடர்ந்து இந்த காலை நேரத்தில் வாட் இஸ் நாட் கன்சிடர்ட் காசிப், எல்லாமே புரணி பேசுவது அல்லது புறங்கூறுவது அல்ல அப்படிங்கிறதை ஒரு சில காரியத்தோடு நான் ஒப்பிட்டு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மற்றவர்களை குறித்து பேசினாலே அது புரணி பேசுறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இல்லை. அதற்காக ஒரு 3 பாயிண்ட்ஸ் நான் உங்களிடத்தில் ஷேர் பண்ண விரும்புகிறேன். நம்பர் 1, கேஷுவல் டாக் ஆர் ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வித்தவுட் டீமீனிங் எனிஒன். அந்த டீமீனிங் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கோங்க. கேஷுவல் டாக், கேஷுவலாக நீங்கள் ஒருத்தங்களை பற்றி பேசுறீங்க, இல்லை ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஒரு சில தகவல்களை குறித்து நீங்கள் பகிர்ந்து கொள்றீங்க வித்தவுட் டீமீனிங் எனிஒன், யாரையும் இழிவுபடுத்தாமல். இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இழிவுபடுத்தாமல், வித்தவுட் டீமீனிங் அப்படின்னா இது புறங்கூறுவது அல்ல, இது புரணி பேசுவது அல்ல. அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் அபவுட் மீட்டிங் சம்ஒன் அண்ட் டைம் ஸ்பெண்ட். நீங்க ஒரு இடத்துக்கு போனீங்க அல்லது ஒரு நபரை சந்திச்சீங்க, வெளில போனீங்க அப்படின்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அனுபவத்தை மட்டும் நீங்க ஷேர் பண்றீங்க, இல்ல ஒரு நபரை பார்த்தீங்க அப்படின்னா நல்ல விதத்தில் அவர்களை குறித்து கூறினால் அது புறங்கூறுதல் அல்லது புரணி பேசுவது அல்ல. ஒட்டு மொத்தமா சொல்லணும் அப்படின்னா மற்றவர்களை இழிவுபடுத்தாமல் பேசினால் அது புறங்கூறுவது, புரணி பேசுவது அல்ல. ஷேரிங் சர்டைன் எக்ஸ்பீரியன்ஸ் தட் மே இன்க்ளூட் அதர்ஸ் டூ. நீங்க நிறைய நேரத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றப்போ அப்போ உங்க கூட இருந்தவங்களை பத்தியும் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும், கண்டிப்பாக ஏற்படும். ஆனால் அந்த நேரத்துல அந்த தீமையான காரியத்தை பற்றி கூறாமல், ஒருவேளை வேற ஏதாவது தவறு நடந்திருந்தாலும் அந்த தீமையான தவறான காரியங்களை சுட்டி காட்டாமல் நல்ல விதத்தில் அந்த இன்ஃபர்மேஷன், தகவல்களை மாத்திரம் நாம கூறும் பொழுது அல்லது அந்த அனுபவத்தை மாத்திரம் கூறும் பொழுது அது புரணி பேசுவது அல்ல. இது நம்பர் 1. நம்பர் 2, ப்ரொஃபஷனல் அசஸ்மெண்ட் ஆஃப் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் இவாலுவேஷன். நிறைய நேரத்தில் இது எங்கே நடக்கும் அப்படின்னா ஒர்க் பிளேஸில் நடக்கும். ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். அப்ரைசல் டைமில், ரிவ்யூ டைம்ல எல்லாமே ஒரு நபர் இன்னொரு நபரை குறித்து அவங்களோட பாசிட்டிவ், அவங்களோட நெகட்டிவ்ஸ் எல்லாமே சொல்கிற மாதிரி இருக்கும். அப்படி சொல்கிறது தப்பில்லை. ஆனால் அதுலேயுமே என்ன வேணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஜென்யூன்னஸ் வேணும். நேர்மையாக, உண்மையாக, ஆனஸ்டாக அவங்களுக்கு இருக்க அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அதை என்ன பண்ணோம் அப்படின்னா சுட்டி காட்ட வேண்டும். இவங்க இப்படிதான் இருக்காங்க அப்படின்னு அவங்களிடத்தில் நேரடியாக அவங்களுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ், அவங்களுடைய பலன் எது, அவங்களுடைய பலவீனம் எது அப்படிங்கிறத சுட்டி காட்டணும். எதற்காக சுட்டி காட்டணும் அப்படின்னா அவங்களுடைய கெரியர்ல ஒரு growth வரணும், ஒரு வளர்ச்சி வேண்டும், அவங்களுடைய வாழ்க்கைக்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு தோணுனா மட்டும் அதை என்ன பண்ணும், ஹைலைட் பண்ணி காட்டணும். 3வது, சீக்கிங் டு கெட் அ மேட்டர் ரிசால்வ். ஒரு பிரச்சனையை சரி செய்வதற்காக நம்ம என்ன பண்ணலாம், மற்றவர்களை குறித்து பேசலாம். பிரச்சனையை பெருசாக்குவதற்காக அல்ல, பிரச்சனையை சரி செய்வதற்காக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 15 முதல் 17வது வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு தெரியும், ஒருத்தங்கிட்ட நமக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா முதலாவது தனியா போய் என்ன பண்ணணும், அவங்க கிட்ட பேசி அதை சால்வ் பண்ண பார்க்கணும். இல்ல அது சரிப்பட்டு வரல அப்படின்னா 2-3 சாட்சிகளோட போங்க அப்படின்னு இருக்கு. அதுவும் சரிப்பட்டு வரல அப்படின்னா சர்ச்சுக்கு அதை தெரியப்படுத்துங்க அப்படின்னு போட்டிருக்கு. அப்பயும் செட் ஆகல அப்படின்னா அவர்கள் அந்நியானிகளை போல இருப்பார்கள், அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா நம்ம தனியா போய் பேசினாலும் சரி, 2-3 பேரோட போய் பேசினாலும் சரி, சர்ச்சுக்கு தெரியப்படுத்தினாலும் சரி, எல்லாமே எதற்கீழே வரணும் அப்படின்னா we should seek to get that matter resolved. அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக இதை நாம் பண்ண வேண்டும். அந்த பிரச்சனையை எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லி ஊதி பெருசாக்குவதற்காக அல்ல, பிரச்சனையை தீர்ப்பதற்காக. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் சொல்லுகிறது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். என்ன இருக்கோ அதை மட்டும் சொல்லுங்க, இல்லாததை நீங்களே என்ன பண்ணாதீங்க, உருவாக்கி ஒன்றை சொல்லாதீங்க அப்படின்னு பைபிள் நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லுது. எல்லாமே புரணி பேசுவது அல்ல. ஒருத்தங்களை குறித்து நல்ல விதத்தில் இழிவுபடுத்தாமல் வெறும் தகவல்களை, அனுபவத்தை ஷேர் பண்ணா அது தப்பில்லை. ஒரு ஒர்க் பிளேஸ்ல நீங்க அவங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக நேர்மையாக, நேரடியாக அவர்களிடத்தில்
அவங்களுடைய பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸை ஷேர் பண்ணால் அது புரணி பேசுவது அல்ல. மூன்றாவது, ஒரு பிரச்சனையை பெருசாக்காமல் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக மற்றவர்களிடத்தில் சொல்லுவது புரணி பேசுவது அல்ல. இந்த 3 காரியத்தை தொடர்ந்து சிந்தியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.